வணக்கம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆணாக இருந்துக்கிட்டு ஒரு ஆணோட வலி என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வேறு யார் சொல்லுவா? அதனால் எங்கள் இனத்தை பற்றியே நான் பேசலாம் அப்படின்ட்டு, அதாவது ஆணினம், அதை பற்றி. ஒரு ஆண் தன்னுடைய குழந்தை பருவத்தில் எல்லோரும் மாதிரி இயல்பாக தான் இருக்கான். அவன் பள்ளி பருவத்தை முடித்ததுக்கப்புறம் கல்லூரிக்கு போகிறான். கல்லூரிக்கு போய் தன்னுடைய சேட்டைகள், தன்னுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நண்பர்களோட, எல்லாம் கல்லூரி ஆசிரியர்களோட எல்லாம் பகிர்ந்துக்கிறான். எல்லாம் சரிதான். அந்த கல்லூரி பருவம் முடிஞ்ச அடுத்த நாள், அதாவது நம்ம எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு, எல்லாம் ஃபைனல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் இந்த சமுதாயத்தில் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு எந்திரிக்கிறான் பாருங்கள். அன்னைக்கு தான் அவன் வாழ்க்கையில் அவனுடைய முதல் ஸ்டெப்பு எடுத்து இது வரைக்கும் வாழ்ந்தது வாழ்க்கையில், அன்னைக்கு தான் அவன் சமுதாயத்துலேயும் வாழ்க்கையிலையும் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம். அன்னையிலேருந்து அவனுடைய குறிக்கோள், அவனுடைய லட்சியம், அவன் என்ன திங்க் பண்ணுறானோ அதை நோக்கி ஓடணும். குடும்பங்களுக்காக வாழணும். தன்னுடைய வாழ்க்கையும் அவன் நினச்ச மாதிரி அமைச்சிக்கணும். அதனால் வர லாபங்களை வச்சு குடும்பத்துக்கும் ஏற்ற மாதிரி அவன் செலவு பண்ணிக்கணும். இப்போது நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஒரு கனவு இப்போது நான் ஒரு ஆளுக்கு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஆளுக்கு ஐபிஎஸ் ஆகணும், எல்லாம் சரிதான். அதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கான். எத்தனை வருஷம் முயற்சி பண்ண முடியும்? இப்போது பேக்ரவுண்டில் நல்ல வெல் செட்டில்டு பேக்ரவுண்டு, அதாவது அப்பா அம்மா நல்லா செட்டில்டு, ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் அப்பா இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் அம்மா இருக்காங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா ஃபாரினில் இருக்காங்க, நல்ல செல்வாக்கு இருக்குது, வீடு வாசல் எல்லாமே இருக்குது, அவங்களெல்லாம் விட்டுடலாம். நான் சொல்கிறது சாதாரண சராசரியான ஆண்கள், சாதாரண ஆண்கள். காலேஜ் முடிச்சுட்டு அவன் அதாவது அப்போ தான் முதல் நிலை பட்டதாரி. அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் என்னென்னமோ லட்சியம் கூட வரான். அவன் தன்னுடைய லட்சிய கனவை நோக்கி ஓடுறான். அது செய்ய முடியாத சூழ்நிலையில் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது வரைக்கும் இப்போது ப்ரைவேட் ஜாப்பில் ஒருத்தன் வேலை பார்க்குறான்னு வச்சுப்போம். அந்த வேலையை அவன் நிரந்தரமாக செஞ்சிட்ருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் பண்ண மாட்டான். அதை விட அடுத்த ஹைப்புக்கு போகலாம். இப்போ ஒரு 10,000 வாங்குறான்னா அடுத்து 15,000த்துக்கு போகலாம், அடுத்து 20,000த்துக்கு போகலாம், அடுத்து 25,000த்துக்கு போகலாம். இப்படி தான் அவனுடைய எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனுடைய குறிக்கோள் இந்த வேலையிலனா அடுத்த வேலை, அவன் கொஞ்சம் போல்டாக, கொஞ்சம் திம்பரா பேசினா கூட, அவனை ஏதாவது தூக்கி போட்டால் கூட ஒரு டக்குன்னு அவனுக்கு என்ன வரும்? இல்லை, இந்த வேலை போனால் பரவாயில்ல, இன்னொரு வேலை தேடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் அந்த மாதிரி துணிஞ்சு செயல்படுற சமயத்தில் அவனுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா? இல்லை. சமுதாயத்துக்காக பயந்துக்கிட்டு, இல்லைப்பா உனக்கு வயசாகிடுச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பற்றி நோக்கி கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு வச்சுங்க. இப்போ அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரு இடத்துல பிடிக்கல அப்படின்னாலுமே அவன் அந்த இடத்துல பல்ல கடிச்சு வேலை பார்க்கணும். ஏன்னா முன்னாடி அவன் மட்டும் தனியாக இருந்தான், அப்பா அம்மா தான் இருந்தாங்க. ஒரு அப்பா அம்மா இருந்து அவனுக்கு வேலையை விடுறதுக்கும் தயங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கும். எப்படி? அப்பா அம்மா இல்லை, நம்மளை பற்றி நல்லா தெரியும், நல்லா புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு அவன் வேலையை விட்டு நின்னாலும் ஒரு 2 நாள் 3 நாள் அப்பா இருப்பார், சமாளிச்சுக்கிட்டு அவன் அடுத்த நாள் வேலையை தேடிட்டு போகிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா நம்ம பார்க்குற வேலையை நல்லபடியாக பார்க்கணும், இதில் ஏதாவது குறைநிறைகள் வந்தாலும் நம்ம திருத்திக்கணும், அதில் ஏதாவது தப்பு நடந்ததுனாலும், அதில் ஏதாவது அவமானப்பட்டாலும் நம்ம அதை கண்டுக்காமல் நம்ம வேலையை தொடர்ந்து செய்யணுன்ட்டு தன்னுடைய வேகம், தன்னுடைய கோபம், ஆக்ரோஷம் எல்லாத்தையுமே அதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணி சாந்த நிலைமையாக ஆகிடுவான். அதாவது உள்ள சொல்லப்போனால், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் ஆளவந்தான் படத்தில் வர கமலஹாசன் மாதிரியும், கல்யாணத்துக்கு அப்புறம் அன்பே சிவம் படத்தில் வர கமலஹாசன் மாதிரியும் அப்படியே ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போது அவன் முதல்ல தனக்காக வேலை செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைங்க, தன்னுடைய மனைவிக்காக வேலை செய்ய ஆரம்பித்தான். அடுத்தது காலப்போக்கில் அந்த குழந்தைகளுக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பான். அவனுக்கு ஆரம்பத்தில் ஒரு லட்சியம் இருந்திருக்கும்ல, அந்த லட்சியம் என்னவா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த லட்சியம் மறந்தே கூட போயிருக்கலாம். ஏன்னா அவன் தனக்குன்னு வாழ்கிறத காலப்போக்கில் மறந்து மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறான். இப்போ கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த பையனை நம்பி ஒருத்தன் பொண்ணு கொடுக்கறதுக்கு வராங்க. பையன் என்ன வேலை செய்கிறான் அப்படி தான் கேட்குறாங்க. இதே தொழில் பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கொடுக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா மாத சம்பளத்தை நம்பி ஒரு பொண்ணை கொடுக்குறவங்க ஒரு தொழில் பண்ணி முன்னுக்கு வருவாங்கிற நம்பிக்கையில் யாரும் பொண்ணு கொடுக்கறது இல்லை. இதை இப்படி வச்சு பாருங்களேன். ஒரு கல்யாணம் ஆகிறப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட பையன் போய் பொண்ணு கேட்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வேலைக்கு போறியா, வேலைக்கு போகலையா, என்ன பண்ணுற அப்படின்லாம் கேட்டு கல்யாணம் பண்ணுற ஒரு ஆணுகிட்ட
ஒரு பெண்ணு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போவீங்களா இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணுவீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு எந்த பொண்ணும் கேட்டதா எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஒரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இல்லை நான் கேட்டிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் ஒரு ஆணை வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவனோட ஆசைகளையும் அவனுடைய கோபதாபங்களையும் அவன் கோபங்களை காட்டுறப்ப அவனுக்கே பேக் ஃபயர் ஆகுது. அவன் ஆசைகளை சொல்ல வரலாம், பட் அதனால் அவன் குடும்ப சூழ்நிலைகள் மாறிடுமோ, நம்ம இருக்கிற நிலைமையோட கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடுவோமோ அப்படின்ட்டு தன்னுடைய ஆசைகள்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்காகவும் மக்களுக்காகவும், அதாவது அவன் குழந்தைங்களுக்காகவும் மனைவிக்காகவும் அப்பா அம்மாக்காகவும் ஓட ஆரம்பிக்கிறான். தனது கடைசி காலம் வரையும் ஓடி ஓடி திரும்பி பார்த்தா அவனை சுற்றி இருக்கிறது பூரா அந்த வலி, அந்த நாம் நினச்சி செய்ய முடியுங்கிற ஏமாற்றம், நம்ம வந்து நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அவன் நினச்சதை செஞ்சால் தானே அது நல்ல நிலைமையாக இருக்க முடியும். அதனால் இப்போ இருக்கிற ஆண்களை வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு, ஒருவேளை மேரேஜ் ஆன ஆணாக இருந்தால் மனைவி வந்து தன்னோட கணவன்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு உண்மையாக வேலை செய்ய பிடிச்சிருக்கா, நீங்கள் வேலை பார்க்குற வேலை உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கா, எனக்காக நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள், இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுறேன், அப்படி சொல்லி பாருங்களேன். 100க்கு ஒரு 60% ஆண்கள் வந்து செய்கிற வேலை பிடிக்கல, தொழில் பண்ணலான்னு ஆசை இருக்குது, இல்லை இந்தமாரி பண்ணலான்னு ஆசை இருக்குது, இல்லை அந்தமாரி பண்ணலான்னு ஆசை இருக்குது, இந்தமாரி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க வந்து பிடிச்சி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பிடிச்சி வேலை செய்கிறவங்க நாட்டில் கொஞ்சம் பேர் தான். அதனால் வந்து ஆண்களை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்குன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கலாம்னு சொல்ல வரல, சொல்கிறேன், ஆண்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு மனைவியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், கஷ்டப்படுற ஒரு அப்பாவுடைய கஷ்டத்தையும் இல்லை ஒரு கணவனுடைய கஷ்டத்தையும் ஒரு வந்து ஒரு நண்பனுடைய கஷ்டத்தையும் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தோள் கொடுத்து நின்னீங்கன்னா, இப்போ சராசரியாக சாதாரணமாக இருக்கிற ஆண்கள் இப்போ சாதித்ததை விட இன்னும் 100 மடங்கு தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய உறவினர்கள், நெருங்கியவர்கள், கணவன், நண்பன் இந்தமாரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இன்றைக்கி தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.